ஓம் சாந்தி 11/9/2025 காலை முரளி. முரளியின் சாரம். பாபா சொல்றார், இனிமையான குழந்தைகளே, நீங்கள் முழு உலகத்திற்கும் உண்மையிலும் உண்மையான நண்பர்கள் ஆவீர்கள். உங்களுக்கு யாரிடமும் பகைமை இருக்கக்கூடாது. கேள்வி: நீங்கள் ஆன்மீக மிலிட்டரி, ஆன்மீக இராணுவத்தினர் ஆவீர்கள். உங்களுக்கு தந்தை மூலமாக கிடைத்திருக்கிற எந்த ஒரு உத்தரவை நீங்கள் அமலுக்கு கொண்டு வர வேண்டும்? பதில்: பேட்ஜை எப்பொழுதும் அணிந்திருங்கள் என்று உங்களுக்கு உத்தரவு கிடைத்துள்ளது. யாராவது அதை பார்த்து இது என்ன, நீங்கள் யார் என்று கேட்டால், நாங்கள் முழு உலகத்திலிருந்து காம அக்னியை அணைக்கும் தீயணைப்பு படையினர், ஃபயர் பிரிகேட் ஆவோம் என்று கூறுங்கள். இந்த நேரத்தில் முழு உலகத்திலும் காம விகாரத்தின் தீ பற்றியுள்ளது. இப்பொழுது தூய்மை ஆகுங்கள், தெய்வீக குணங்களை தாரணை செய்யுங்கள். அப்பொழுது படகு கரையேறிவிடும் என்று நாங்கள் அனைவருக்கும் செய்தி அளிக்கின்றோம். ஓம் சாந்தி. இனிமையிலும் இனிமையான ஆன்மீக குழந்தைகள் சகஜ நினைவில் உடலை வருத்தி அமர்ந்துள்ளார்கள். ஒரு சிலருக்கு இது கடினமாக படுகிறது. நாம் இறுக்கமாக அல்லது கண்டிப்பாக அமர வேண்டும் என்று நிறைய பேர் குழப்பமடைகிறார்கள். இப்படி எந்த ஒரு விஷயமும் இல்லை. நீங்கள் எப்படி வேண்டுமானாலும் அமருங்கள் என்று தந்தை கூறுகிறார். தந்தையை நினைவு மட்டுமே செய்ய வேண்டும். இதில் கடினமான விஷயம் எதுவும் இல்லை. ஹட்ட யோகிகள் இதுபோல கால்களை இறுக்கமாக, சரீரத்தை வலுக்கட்டாயப்படுத்தி அமர்கிறார்கள். கால் மீது காலை உயர்த்தி வைத்து கொண்டு நிற்கிறார்கள். இங்கோ ஓய்வாக அமருங்கள் என்று தந்தை கூறுகிறார். தந்தை மற்றும் 84 பிறவிகளின் சக்கரத்தை நினையுங்கள். இதுவே சுலபமான நினைவாக இருக்கிறது. எழுந்தாலும் அமர்ந்தாலும் புத்தியில் பாபா இருக்க வேண்டும். பாருங்கள், இந்த சிறிய குழந்தை தந்தைக்கு பக்கத்தில் அமர்ந்துள்ளார். இவருடைய புத்தியில் தாய் தந்தை தான் நினைவில் இருப்பார்கள். நீங்கள் கூட குழந்தைகள் தானே. தந்தையை நினைவு செய்வதோ மிகவும் சுலபமாகும். நாம் பாபாவின் குழந்தைகள். பாபாவிடமிருந்து தான் ஆஸ்தி பெற வேண்டும். சரீர நிர்வாகத்தின் பொருட்டு தாராளமாக இல்லற காரியங்களில் ஈடுபடுங்கள். மற்றவர்களின் நினைவை மட்டும் புத்தியிலிருந்து நீக்கிவிடுங்கள். ஒரு சிலர் ஹனுமாரை, ஒரு சிலர் மற்றொருவரை, சாது ஆகியோரை நினைவு செய்து கொண்டிருந்தீர்கள். அந்த நினைவை விட்டுவிட வேண்டும். நினைக்கிறார்கள் அல்லவா, பூஜைக்காக பூஜாரி கோயிலுக்கு செல்ல வேண்டியுள்ளது. இதிலோ எங்குமே செல்ல வேண்டிய அவசியமில்லை. யாரை சந்தித்தாலும் தந்தையாகிய என் ஒருவனை நினைவு செய்யுங்கள் என்று சிவபாபா கூறுகிறார் என்பதை கூறுங்கள். சிவபாபாவோ நிராகாரமானவர் ஆவார். அவசியம் அவர் வேறொரு உடலில் சாக்கார ரூபத்தில் வந்துதான் என் ஒருவனை நினைவு செய்யுங்கள் என்று கூறுகிறார். நான் பதீத பாவனன் ஆவேன் என்று கூறுகிறார். இது சரியான வார்த்தை அல்லவா? என்னை நினைவு செய்யுங்கள் என்று பாபா கூறுகிறார். நீங்கள் அனைவரும் தூய்மையற்ற பதீதமான நிலையில் இருக்கிறீர்கள். இது பதீதமான தமோ பிரதானமான உலகமாகும். எனவே எந்த ஒரு தேகதாரியையும் நினைவு செய்யாதீர்கள் என்று பாபா கூறுகிறார். இது நல்ல விஷயம் அல்லவா? எந்த ஒரு குரு ஆகியோருக்கு மகிமை செய்வதில்லை. என்னை நினைவு செய்தீர்கள் என்றால் உங்களுடைய பாவங்கள் நீங்கி போகும் என்று மட்டுமே தந்தை கூறுகிறார். இது யோக பலம் அல்லது யோக அக்னி ஆகும். கீதையினுடைய பகவான் நிராகாரமானவரேதான் என்று எல்லையற்ற தந்தை உண்மையை கூறுகிறார். கிருஷ்ணரை பற்றிய விஷயம் இல்லை. என்னை மட்டும் நினைவு செய்யுங்கள், வேறு எந்த வழியும் கிடையாது என்று பகவான் வந்து கூறுகிறார். தூய்மையாக ஆகிச் செல்வதால் உயர்ந்த பதவி அடைவீர்கள், இல்லையெனில் பதவி குறைந்துவிடும். நாங்கள் உங்களுக்கு தந்தையின் செய்தியை அளிக்கிறோம். நான் செய்தி அளிப்பவன் ஆவேன். இதுபோல புரிய வைப்பதில் எந்த கஷ்டமும் கிடையாது. தாய்மார்கள், அகலிகைகள், உடல் ஊனமுற்றவர்கள் கூட உயர்ந்த பதவியை அடைய முடியும். இங்கிருப்பவர்களாக இருந்தாலும் சரி, இல்லறத்தில் இருப்பவர்களாக இருந்தாலும் சரி. அப்படியின்றி இங்கிருப்பவர்கள் அதிகமாக நினைவு செய்ய முடியும் என்பதல்ல. வெளியில் இருப்பவர்கள் கூட அதிகமாக நினைவு செய்ய முடியும் என்று பாபா கூறுகிறார்.
நிறைய சேவை செய்ய முடியும். இங்கு கூட தந்தையிடம் புத்துணர்வு பெற்று செல்கிறீர்கள் என்றால் உள்ளுக்குள் உங்களுக்கு எவ்வளவு குஷி இருக்க வேண்டும். இந்த சீச்சி உலகத்திலோ இன்னும் சிறிது நாட்களே மீதம் உள்ளன. பிறகு கிருஷ்ணபுரிக்கு சென்று விடுவோம். கிருஷ்ணரின் கோவிலுக்கு கூட சுகதாமம் என்று கூறுகிறார்கள். எனவே குழந்தைகளுக்குள் அளவற்ற குஷி இருக்க வேண்டும். ஏனென்றால் நீங்கள் எல்லையற்ற தந்தையுடையவராக ஆகியுள்ளீர்கள். நல்லது. தாரணைக்கான முக்கியமான சாரம்: ஒருபொழுதும் தங்களுக்குள் கோபித்து கொண்டு சேவையில் ஏமாற்றக்கூடாது. தடை செய்பவராக ஆகக்கூடாது. தங்களுடைய பலவீனத்தை வெளிப்படுத்தக்கூடாது. தந்தைக்கு முழுமையிலும் முழுமையான உதவியாளர் ஆக வேண்டும். இரண்டாவது, ஒருபோதும் யாரிடமாவது சண்டையிட நேர்ந்தது என்றால் கடந்து போய்விட்டது, அதை பற்றி பிறகு சிந்தனை செய்யக்கூடாது. யாராவது அளவு மீறி பேசினார்கள் என்றால் அதை மறந்துவிடுங்கள். முந்தைய கல்பத்திலும் அவர் அவ்வாறே பேசியிருந்தார். அந்த பேச்சை மறுபடியும் பேசவே பேசாதீர்கள். வரதானம்: அமைதியின் தூதராகி அனைவருக்கும் அமைதியின் செய்தியை கொடுக்கக்கூடிய மாஸ்டர் அமைதி மற்றும் சக்தி தரும் வள்ளலாக ஆகுக. விளக்கம்: குழந்தைகளாகிய நீங்கள் அமைதியின் தூதுவர்கள், பீஸ் மெசஞ்சர் ஆவீர்கள். எங்கிருந்தாலும் எப்பொழுதும் தங்களை அமைதியின் தூதுவர் என்று நினைத்து நடந்து கொள்ளுங்கள். அமைதியின் தூதுவர்கள் அமைதிக்கான செய்தியை கொடுப்பவர்கள் என்ற நிலையில் இருக்கும்போது தாங்களும் சாந்த சுரூபமாகவும் சக்திசாலியாகவும் இருப்பீர்கள். மற்றவர்களுக்கும் அமைதியை கொடுத்து கொண்டே இருப்பீர்கள். அவர்கள் அசாந்தியை கொடுத்தால் நீங்கள் சாந்தியை கொடுங்கள். அவர்கள் நெருப்பை வைத்தால் நீங்கள் தண்ணீரை ஊற்றுங்கள். இதுவே சாந்தியின் மெசஞ்சர், மாஸ்டர் அமைதி தரும் வள்ளல், சக்தி தரும் வள்ளல் ஆகிய உங்களுடைய கடமையாகும். ஸ்லோகன்: எப்படி சப்தத்தை ஏற்படுத்துவது சகஜமாக இருக்கிறதோ அதே போல சப்தத்தை கடந்து செல்வதும் சகஜமாக இருக்கட்டும். அவ்யக்த சமிக்கை: இப்பொழுது ஈடுபாடு என்ற அக்னியை மூட்டி யோகத்தை ஜுவாலாரூபம் ஆக்குங்கள். யோகத்தில் எப்போதும் லைட் ஹவுஸ் மற்றும் மைட் ஹவுஸ் என்ற நிலையை அனுபவம் செய்யுங்கள். அதாவது ஒளி விளக்கு மற்றும் சக்தி ஸ்தம்பம் என்ற நிலையை அனுபவம் செய்யுங்கள். ஞானம் என்பது லைட்டாக ஒளியாகவும் மற்றும் யோகம் சக்தியாகவும் மைட்டாகவும் இருக்கிறது. ஞானம் மற்றும் யோகம் ஆகிய இரண்டு சக்திகளும் ஒளி மற்றும் சக்தியுடன் நிறைந்திருப்பதைத்தான் மாஸ்டர் சர்வசக்திமான் என்று கூறுகிறார்கள். அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த ஆத்மாக்கள் எந்த ஒரு சூழ்நிலையையும் ஒரு நொடியில் கடந்து விடுவார்கள். நல்லது. இனிமையிலும் இனிமையான, வெகு காலம் கழித்து காணாமல் போய் மீண்டும் தேடி கண்டெடுக்கப்பட்டுள்ள செல்லமான குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான பாப்தாதாவின் அன்பான நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்காரம். அவ்யக்த சமிக்கை: இப்பொழுது ஈடுபாடு என்ற அக்னியை மூட்டி யோகத்தை ஜுவாலாரூபம் ஆக்குங்கள். யோகத்தில் எப்போதும் லைட் ஹவுஸ் மற்றும் மைட் ஹவுஸ், ஒளி விளக்காகவும் சக்தி ஸ்தம்பமாகவும் இருக்கும் நிலையை அனுபவம் செய்யுங்கள். ஞானம் என்பது லைட்டாக ஒளியாகவும் யோகம் என்பது மைட்டாக சக்தியாகவும் உள்ளது. ஞானம் மற்றும் யோகம் ஆகிய இரண்டு சக்திகளும், அதாவது ஒளி மற்றும் சக்தியுடன் நிறைந்திருப்பதைத்தான் மாஸ்டர் சர்வசக்திமான் என்று கூறுகிறார்கள். அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த ஆத்மாக்கள் எந்த ஒரு சூழ்நிலையையும் ஒரு நொடியில் கடந்து விடுகிறார்கள். நல்லது. ஓம் சாந்தி.